வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரீட்டு கம்பெனியோட கன்சல் டேங்கை வால்மோன் கிளாஸ் செட்டுக்கு எப்படி நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணியிருந்தோம்னா சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், திருத்திக்கிறோம். எப்படி வேலை இந்த மாதிரி டேங்க் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிப்ரீட் கன்சல் டேங்க் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு ஃப்ளோரிங்கோட டைல்ஸ் லெவல் தெரியணும். அதாவது பார்த்திங்கன்னா டைல்ஸ் லெவல்லேருந்து டாப் லெவலில் 16 இன்ச்சு கிளாஸட்டோட மேல் மட்டம், அது கீழே 1.25 பைப்போட அளவும் 4 இன்ச்சு பைப் அளவும் நீங்கள் வந்து கிளாஸட்டோட அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜிப்ரீட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 3 இன்ச்சு தான் கொடுப்பாங்க அவுட்லெட்டு. அந்த 3 இன்ச்சோட சென்டர் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் மட்டத்துலேருந்து 9 இன்ச்சு சென்டர் வர மாதிரி வச்சிங்கனாவே ஆல்ரெடி அந்த கன்சல்ட் டேங்கோட பேனலை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 9 இன்ச்சு 3 இன்ச்சியோட அவுட்லெட்டு நாங்கள் ஆல்ரெடி அவுட்லெட் போட்டு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் பாத்ரூம்னால ஆல்ரெடி அவுட்லெட்டு 3 இன்ச்சு தான் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த 3 இன்ச்சு பைப்பை நாங்கள் கிளாஸ் செட்டு வைக்கிற இடத்துக்கு சென்டர் கொண்டு வந்துட்டோம். கிளாஸோட டாப் லெவல் பாருங்கள் 16 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தரையிலேருந்து ஃபினிஷிங் லெவல்லேருந்து 9 இன்ச்சு 3 இன்ச்சு சென்டரு, கிளாஸோட டாப் லெவல் 16 இன்ச்சு வரும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கேப் இருக்கும். டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் செட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கேப்பு. நான் செவுத்துலேருந்து சைடு அளவு பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு சென்டர் வச்சுருக்கேன். நார்மலாக சின்ன பாத்ரூமாக இருந்துச்சுன்னா சுகராக இருக்கிற பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நீங்கள் 18 இன்ச்சு இல்லை 19 இன்ச்சு வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 21 இன்ச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பேனல் எடுத்து வச்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கிட்டோம். அந்த லெவலில் 3 இன்ச்சு பைப் வந்து ஒட்டிக்கிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு பேனல்லே இந்த லாக் பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்க்ரூ பண்ணி ட்ரில் பண்ணி ஏற்றுற மாதிரி அந்த பேனல்லே கொடுத்துருக்காங்க. அதை வெளியே எடுத்து விட்டுட்டு ரசமட்டை வச்சு மேலேயும் சைட்லேயும் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரில் பண்ணிக்கிட்டேன். அதாவது 6 mm பிட்டு போட்டு ட்ரில் பண்ணிட்டேன் ட்ரில்லிங் மிஷினில். அதுக்கப்புறம் அதுக்குன்னே பார்த்திங்கன்னா ராவல் பக்கு ஸ்க்ரூலாம் இவங்களே கொடுத்துருந்தாங்க. டேங்க்லேயே அட்டாச்சியாக அதிலே வந்துச்சு ஆக்சசரிஸில். பாருங்கள் ராவல் பிளாக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. லாவர் பிளாக்கையும் உள்ளே சொருவிட்டு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா வாசரோடையே கொடுத்துருந்தாங்க. அந்த வாசரோடையே பார்த்திங்கன்னா பேனல் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ரஃபாக வந்து ஒரு 4 மரம் மட்டும் ஏற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கீழே 3 இன்ச்சு ஃபிட் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் வந்து ரஃபாக மட்டும் 4 ஸ்க்ரூவும் ஏற்றிக்கிட்டோம். ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த 3 இன்ச்சு பிவிசி பைப்போட பேஸ்ட்டு போட்டு ஏற்றிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சு பைப்பை வாட்டம் வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது 10 அடிக்கு 1 இன்ச்சு வாட்டம். ஆனால் இது வந்து கன்சல்ட்டை போகிறதுனால 1.5 இன்ச்சு வாட்டம் சேர்த்து அதிகமாகவே கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் பிவிசி பேஸ்ட்டு போட்டு தான் இந்த அவங்க கொடுத்த 3 இன்ச்சு அவுட்லெட் பைப்பையும் நாம் கொண்டு வந்த அவுட்லெட் பைப்பையும் பேஸ்ட்டு போட்டு நான் ஒட்டிக்கிறேன். வாட்டம் மெயினாக வாட்டம் இருக்கிறது அவசியம், கட்டாயம். ஒரு இன்ச்சுங்கிறத 1.5 இன்ச்சு சேர்த்து கொடுக்குறது நல்லது. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக ரசமட்டை வச்சு பார்த்துட்டு நார்மலாக டைட் வச்சதை வந்து ஃபுல்லாகவே டைட் வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும், ஸ்டார் திருப்பி போட்டு அந்த பேனல் ஃபுல்லாகவே செவுத்தொட்டி டைட் வச்சுக்கிட்டேன். கன்சல் டேங்கில் நீங்கள் இந்த ஜிப்ரீட் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு நட்டு மட்டும்தான் தண்ணி இன்லெட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த நட்டை நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி உள்ளே வரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே ஒரு ஆங்கிள் வால்வு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிப்ரீட் கம்பெனியில் ஆங்கிள் வால்வு இருக்காது, அந்த நட்டு டைப்பு தான் இருக்கும். அந்த நட்டை லூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தண்ணி உள்ளே வரும். அந்த நட்டை வந்து கையை விட்டு டைட் வைக்கிறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு தனியாக ஒரு கன்சல்ட் வால்வு சிபிவிசிலே ரெடிமேடாக வரது நாங்கள் வாங்கி ஒட்டிக்கிட்டோம். ஏதாவது கேட் இந்த உள்ளே இருக்கிற வால்வு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கேட் வால்வு இங்கே மூணுனாவே தண்ணி ஆஃப் ஆயிரும். நம்ம மேலே போய் டேங்க் டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுலேயே வால்வு வருது நீ எதுக்கு வால்வு வைக்கிற அப்படின்ட்டு. இதில் வந்து வால்வு வராதுங்க, நட்டு டைப்பில் தான் தண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வரும் ஜிப்ரீட்டில் இந்த கம்பெனியில். அதனால் ஒரு வால்வு வச்சுக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இதுக்கு எட்ஜ் வால்வு கட்டணும். அதாவது அரக்கல் செவரு சுற்றியும் செவரு வச்சு டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணி அரக்கல் செவரில் ட்ரில் பண்ணோம், அந்தாண்ட வாட்டை விழுந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பனாக வச்சு கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே இவங்க அரக்கல்லில் செங்கல் வச்சு வரி வச்சு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்சல்ட் வால்யூம் நாங்கள் வெளியே இழுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து ரசமட்டை வச்சு வாட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் 9 இன்ச்சு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு கீழே டைல்ஸ் உயரம் ஏறினாலுமே நமக்கு அந்த லெவல் கரெக்டாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த போல்ட் நட்டு மர த்ரெட் இருக்கிற போல்ட் நட்டை வந்து கிளாஸட் அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சு டைட் வச்சுக்கிட்டு
அது வந்து களவாடிக்கும் போது இது இந்த மரம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு லப்பர் வந்து கவரிங் கொடுத்தாங்க, அதையும் போட்டு விட்டோம். போட்டு விட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 2.5 பைப்பு தான் ஆல்ரெடி அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு மல்டி ட்ராப் வச்சு அதுலேருந்து ஒரு வாஷ் பேஷனுக்கு ஒரு லைன் போட்டு விட்டோம். இந்த கன்சல் டேங்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாத இதையும் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஜிப்ரேட் டேங்க் வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.